யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 2 நாளாக நேற்று மட்டும் தான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். சாட்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்புறம் சண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். இந்த 2 வீடியோவுமே என்னுடைய வருமானம் யூடியூப் டிப்ஸ் சேனல், அதாவது இந்த சேனலுக்கான முதல் மாத வருமானத்தை பற்றி போட்டிருந்தேன். அடுத்தது என்னுடைய கார் சேனலுக்கான முதல் மாதத்தில் டோட்டல் ரெவென்யூ அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன். அதில் நிறைய விளக்கங்கள் அப்படின்றது கொடுத்துருந்தேன். அதில் நான் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது நான் பண்ண தப்பை பண்ணிடாதீங்க, நான் இந்த தப்பு பண்ணதுனால தான் எனக்கு வருமானம் வராமல் போச்சு அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக நிறைய வார்த்தைகளை நான் அதில் சொல்லியிருந்தேன். இதை ஒரு சில சப்ஸ்கிரைபர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. இது போல வந்துட்டு என்ன தப்புன்னு சொன்னாதானே நாங்கள் அதை பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அப்படின்றது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடா தேவையான கேஜெட் நான் வாங்கியிருக்கேன். அந்த கேஜெட்டுக்கான லிங்க் அப்படின்றது கீழே இருக்கு, இல்லை அந்த வீடியோ சைட்ல வந்துட்டு வரும். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இங்க வெளியில இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரைக் இருக்கட்டும், காப்பரேட் இருக்கட்டும், வெளியில இருந்து வரும். யூடியூப் தரப்புல இருந்தும் சில விஷயங்கள் வரும். அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல காமனான விஷயத்த நான் லாஸ்டா சொல்றேன். இதுல ரேண்டமா நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறையும் சொல்றேன். நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆக போகுது அதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் குறைஞ்ச ஒரு 110 113 வீடியோவை போட்டிருப்போம். இந்த 110 113 வீடியோவில் என்னன்னா, நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தர் இது போல ஒரே லைனான கமெண்ட் அப்படின்றது கொடுத்திருக்காரு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சேனல் ஆரம்பிச்சு நம்ம வீடியோ போட்டு நம்மளுடைய சேனல் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பார்த்துக்கிட்டு இருந்து மானிட்டேஷன்லாம் எனேபிள் ஆகிட்டு அவருக்கு சின்ன ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்குது. இவர் சொல்றதெல்லாம் இப்படி இருக்கே, அப்புறம் எப்படி வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. கடைசீட்ல இந்த சாய்பாபா வந்துட்டு சீரியல் ஏதோ போயிட்டு இருக்கான். அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காரு. அப்படி வீடியோ மேக் பண்ணதுனால இவருடைய சேனலுக்கு நைட்டா ஒரே நைட்ல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா 3 ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து அடிச்சு அவங்களுடைய சேனலை டோட்டலா டெர்மினேட் அப்படின்றது வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் அப்படின்றத அவர் நம்ம கிட்ட ரொம்ப வருத்தத்தோட ஷேர் பண்ணியிருந்தாரு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனா என்னைக்கு வேணா இதை தூக்கிடுவாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்புக்கு அந்த பாலிசி, அதுக்கப்புறம் அதனுடைய வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது எல்லாத்துக்கும் இணங்கி இருக்கணும் நம்ம போடக்கூடிய வீடியோ. எப்படி இருக்கணும், நான் என்ன தப்பு பண்ண அப்படின்றத பார்த்துடலாங்களா? நான் பண்ண தப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை அப்படின்றதுனால என்னுடைய சேனலில் நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துருவேன், ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்ற மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டைம் என்னாச்சுன்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டு அதில் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் கொடுக்கல. அதில் ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. இதை எப்படா இவங்க நோட் பண்ணிட்டு பார்த்துருப்பானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகம். வாய் அதிகம்னா எப்படின்னா, இந்த மாதிரி 7 நாள் அப்ளிகேஷன் இருக்கு, ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் கூட 7 நாள் அப்ளிகேஷன் மாதிரி தவறானவங்க நடந்துக்கிறாங்க. ஒரு லோனை கலெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, ரொம்ப வந்துட்டு அபியூஸ் பண்றாங்க, கலெக்ஷனுக்கு வரேன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. இது இப்போ சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இதே தான். இது போல வந்துட்டு அவங்க நமக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி போலீஸ் மாதிரிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் ரூல்ஸ்ல கிடையாது, ஆர்பிஐ ரூல்ஸ் இதை சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோல தான் நான் இந்த டிஸ்க்ளைமர் அப்படின்றத கொடுக்கல. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நிறுவனமாகப்பட்டது எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நம்மளை வந்து மாட்டி விட்டுட்டாங்க யூடியூப் கிட்ட. நான் நோட்டீஸ் அனுப்பின உடனே எனக்கு ப்ராப்பரா நம்ம இந்த ஃபீல்டில் 8 வருஷமா இருக்கிறேன். நான் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் 8 வருஷமா 9 வருஷம் ஆக போகுது. 9 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். எனக்கு தெரியும் லீகல் அட்வைசர் எல்லாமே. அவங்கள்ட்ட போய் பேசி இதை சரி பண்ணிட்டேன். நான் அது வேற விஷயம், அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி சரி பண்ணிட்டேன். பட் இங்க என்ன ஆச்சுன்னா, யூடியூப்ல ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் யோசிக்கவே இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், அப்புறம் இந்த இடம், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு தப்பு அப்படின்றது கொடுத்துருச்சு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க பேசலாம், ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கணும். அந்த சம்பந்தப்பட்டவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆதாரம் இல்லாம நீங்க பேசுறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதனால உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். எனக்கு ஆதாரம் இருந்துச்சு, லீகலா சட்டத்தின்படி வரக்கூடிய விஷயங்களை சமாளிச்சிட்டேன். பட் இந்த இடத்துல இது போட்டது தானே. அதனால அங்கிருந்து வந்துட்டு அதை தூக்கிட்டாங்க. அதுலதான் எனக்கு 1 2 வந்து வந்துச்சு. எட்ஜில் போய் சேனல் அப்படின்றத காப்பாத்திட்டேன். இது எனக்கு நடந்த சம்பவம். இங்க நியாயத்தை பத்தி பேசினாலும் அதை கொஞ்சம் ப்ராப்பரா பர்ஃபெக்டா பேசணும்.
அதுதான் அடுத்தது. ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் அப்படின்றது என்னன்னா, ஸோ யூடியூப்க்குன்னு வந்துட்டு தனியாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்றது இருக்குது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்றது இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய யூடியூபராக வேணால் இருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, யூடியூப்பில் நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் பீன் இருக்கா பார்த்தீங்களா, அவரு மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டி சீரிஸ் மாதிரி கூட பெரிய நிறுவனமாக எடுத்துகிட்டு போங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், யூடியூப்பினுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறினீங்கன்னா, ஸோ எந்த வித சின்னதாக ஒரு வந்துட்டு சலுகையே இல்லாமல் டோட்டலாக அந்த சேனல் 3வது ஸ்ட்ரைக்கில் டோட்டலாக சேனலை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் போடக்கூடிய வீடியோ சிம்பிளாக நான் வந்துட்டு புரியுற மாதிரி காமனாகவே சொல்லிடுறேன். நான் நீங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுதாக இருக்கணும். நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்கன்னா ஓகே, அதை வந்து ஸ்ட்ராங்காக ப்ரூஃப்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனியை பற்றி பேசுகிறீங்கன்னா ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு பேச்சுரிமை அப்படின்றது இருக்குது. நம்மளுடைய லா படி நம்ம வந்துட்டு பேச்சுரிமை அப்படின்றதுக்கு நம்ம ஒருத்தரை பற்றி பேசலாம். ஒருத்தரை பற்றி வந்து அவதூறு தான் பரப்பக்கூடாதே தவிர, பட் அவங்கள பற்றி பேசலாம். என்னப்பா அவர் இப்படி பேசுகிறாரு, இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, இது தப்பான விஷயம், இந்த வார்த்தையை இந்த இடத்துல இவர் பயன்படுத்தியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசலாம். சட்டத்தில் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்றாங்க, இந்த அரசாங்கம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். ஆனா அதுக்கு ப்ரூஃபே இல்லாம பொய் சொல்ற மத்தியில அதுதான் சொல்லக்கூடாது. யூடியூப் நம்ம ஊருக்கு சட்டத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் யூடியூப்பும் இருக்கும். ஏன்னா யூடியூப்பினுடைய மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்றது, ஸோ நம்ம மும்பையிலயும் வந்துட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் அப்படின்றது இருக்கு, AdSense ஆஃபீஸ் அப்படின்றதும் இருக்கு. அந்த நிறுவனம் சர்வர் இங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஊர் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம ஊர் சட்டத்திட்டங்கள்ல நீங்க ஒரு விஷயம் மீறுறீங்க அப்படின்னா அப்ப இது போன்ற பஞ்சாயத்துக்கள் வரதான் செய்யும். ஸோ மீறினாலும் மீறாட்டையும் சில விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த கார்பரேட் கம்பெனியை தொடாதீங்க. கார்பரேட் கம்பெனியை தொட்டிங்க, அவன் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ நிறையா வந்துட்டு அவங்க குறிப்பிட விரும்பல, பர்டிகுலராக ஒருத்தர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவங்களா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கார்பரேட் கம்பெனியாக பார்த்து கேஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தெம்பு இருந்ததுன்னா போராடலாம். அவன் பண்ணுறது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சும் நம்மளால வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வீடியோ உங்களுடைய ஓன் கண்டென்ட் போடுங்க. நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா அந்த இடத்துல இப்படி நான் கேள்விப்பட்டேன் இருக்கலாம், ஒரு செய்தியா சொல்லுங்க. நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணாதீங்க. ஒருவேளை கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி இருந்தா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா கன்ஃபர்மேஷன் அப்படின்றது பண்ணலாம். ஸோ யூடியூப் அப்படின்றது அதை பெருசா வந்து கண்டுக்காது, அதுக்கு மதிப்பு கொடுக்கும், பேச்சு உரிமைக்கு மதிப்பு கொடுக்கும். கன்ஃபர்மேஷன் இல்லாம நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அதாவது ப்ரூஃப் இல்லாம பேசுறீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு டிஃபர்மேஷன் கேஸ் வரைக்கும் வந்துட்டு ஃபைல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ தயவு செய்து ஒரு விஷயத்த பேசுங்க, ஆனால் தெரிஞ்சதை பேசுங்க, தெரியாத விட்டுருங்க. அதனால தான் இந்த ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்றத பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இன்னும் தெளிவாக வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடக்கூடிய வீடியோ அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை என்ன கேட்டகரி வேணால் இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் நீங்கள் போடக்கூடிய வீடியோ அப்படின்றது உங்களுதான் இருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு யூடியூப் பார்க்கும். யூடியூப் தரப்புல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா, இப்போ நான் பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக போடலாம். இது என் மூஞ்சி, நான் பின்னாடி என் வீடு, ஸோ வந்துட்டு என்னுடைய கேமரா, என்னுடைய ஃபுட்டேஜ் எல்லாமே நான் தான் இது. ஸோ அதனால யாரும் வந்துட்டு எனக்கு காப்பிரைட் கொடுக்க முடியாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் கொடுக்க முடியாது. இதில் நான் பேசுகிற வார்த்தைகள் செகண்டரி. ஸோ முதல் விஷயம் என்னன்னா, இது என்னுடைய ப்ரூஃப், என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே, அவ்வளோதாங்க. அதனால இதில் யாரும் இது பண்ண முடியாது. இந்த மாதிரி வீடியோ போடுங்க. ஸோ பேசி வீடியோ போடுங்க. ஆன்மீகத்தை பற்றி பேசுறீங்கன்னா பேசுங்க. நீங்கள் வந்து இந்த ஏஐ கண்டென்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வருது, எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சரில் அந்த ஏஐக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். நான் சொல்கிறேன், ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. அதனால தயவு செஞ்சு ஏஐ பக்கம் போறீங்கன்னா 50% இல்லை, ஒரு 20% மட்டும் ஏஐ எடுத்துக்கோங்க. மீதி 80% உங்களோட எஃபர்ட்டை உள்ள போடுங்க. அதுதான் சரியான முறை, சரியான வழியும் கூட. ஸோ ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு இது ஓகே புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அதை நீங்க எப்படி என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சொல்லுங்க.